செய்வது என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டாள் என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டார். பெண்ணாக பிறந்துவிட்டால் பருவம் அடைந்தவர் மற்றொருவருக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டார். மற்றொருவருக்கு மாலையிட்டவர் பெற்றவர்களை அந்த பெண் சுற்றி வளைக்கு நீ எங்கு வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. சுருக்கமாக கோபப்பட்டு விடாதே. மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை லட்சம் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றும். உத்தரவு கொடுப்பீர்களா? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைத்து கொடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் லட்சம். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவர்காகத்தையும் தான் வருகிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ தருவதா? நீ தந்தையாய் இருப்பதா? அவன் தானாய் மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? அவர் அழைக்க மறுத்ததையும் அவர்களாக கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூடத்தான் போகிறேன். அறிவு மக்களுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன். வேறையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்ற அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். பெண்ணுக்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடித் தருவதுதான் பெண்ணின் கண்மை. ஆனால் நீ காரணம் சொல்ல மீறி தந்தையை காணச் செல்கிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது, வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாகம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களே. எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பெண்புத்தி பின்புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டது அனைத்து மறந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? யார் நீ? நான் யார் என்பதை கூடவா மறந்துவிட்டீர்கள்? அனைத்தாரும் நினைவுக்கு வரவில்லை. உங்களையே சடம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாயிப்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பறவை எதிரி தச்சனின் மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறார். இன்னொரு முறை என்னை தச்சன் மகள் என்று சொல்லாதீர்கள். எனக்கு தந்தை மல்ல, நான் அவருக்கு மகள் மல்ல என்று ஊரடியே சொல்லிவிட்டேன். அவர் யாகவும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்துவிட்டு வந்தேன். உன் காவலான ஒன்று செய்யாது. எல்லாம் ஏகப்பட்டிருக்கும் சீரபத்தன் நேரம் தச்சனை பழிவாங்கி யாரத்தையும் அழித்திருப்பான். எப்படியோ சொல்லியிருக்கும். என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். விழிவிட்டாலும் உங்கள் திருவடிகளில் விரிவையிட்டது. இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் காண முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். இளமை மறந்து தச்சன் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். தற்கு தக்க தண்டனை நீ என்னை புரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்ற உலகத்தையே உபதேசம் செய்த தாங்களாய் பேசுகிறீர்கள். இறுதியாகவும் சொல்லுகிறேன். என்னை பார்த்து இருமுறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்தரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லை, என் சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் தெரியும், சக்திதான் தெரியும். ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு. நான் இன்று நீர் இல்லை.
அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகமாக சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி, இருவரும் சேர்ந்து இருப்பதுதானே உலகம். நம் தனி சிவசக்தி